குட் மார்னிங், வெல்கம் டு விங்ஸ் கிளாஸ் அகாடமி. இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்குறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, டிஎன் டெட்டில் 7th ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், அதோட ஆன்சர் அண்ட் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். சரிங்களா? சரி, இதில் ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ஒளி தீவிரத்தின் எஸ்ஐ அலகு. அதாவது பார்த்திங்கன்னா ஒளி தீவிரம்னா இங்கிலீஷ் என்ன சொல்லுவோம்? லுமினஸ் இன்டென்சிட்டி. ஸோ அந்த ஒளி தீவிரத்துடைய எஸ்ஐ யூனிட் எதுன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஆப்ஷன் ஏ வந்து கேண்டலா, ஆப்ஷன் பி வந்து வாட், ஆப்ஷன் சி லூமன், ஆப்ஷன் டி ஆம்பையர். ஸோ இதில் எது கரெக்டான ஆப்ஷன்? ஆப்ஷன் ஏ கேண்டலா. இதுதான் வந்து ஒளி தீவிரத்தின், அதாவது லூமினஸ் இன்டென்சிட்டியோட எஸ்ஐ யூனிட். சரிங்களா? இதே வாட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எதோட எஸ்ஐ யூனிட் பார்த்தீங்கன்னா பவர், அதோட எஸ்ஐ யூனிட். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஆம்பையர் அப்படிங்கிறது எதோட எஸ்ஐ யூனிட் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா கரண்ட், அதாவது பார்த்திங்க அப்படின்னா மின்சாரம், அதோட எஸ்ஐ யூனிட் தான் ஆம்பையர். லூமன் அப்படிங்கிறது எதோட எஸ்ஐ யூனிட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒளிரும் ஃப்ளக்ஸ், அதாவது லூமினஸ் ஃப்ளக்ஸ், அதோட எஸ்ஐ யூனிட் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லூமன் அப்படிங்கிறது. அப்போது ஒளி தீவிரத்தின் எஸ்ஐ அலகு எதுன்னு சொல்லி கேட்டாங்கன்னா ஆப்ஷன் ஏ கேண்டலாஸ் தி ரைட் ஆன்சர். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். மின்சாரம் அளவியற் பயன்படும் கருவி, அதாவது மின்சாரம் அளக்க எந்த கருவி வந்து பயன்படக்கூடியது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ வோல்ட் மீட்டர், ஆப்ஷன் பி ஆம்பையர் மீட்டர், ஆப்ஷன் சி ஓம் மீட்டர், ஆப்ஷன் டி வெப்பமானி. இதில் எது கரெக்டு? மின்சாரம் அளவிய பயன்படக்கூடிய கருவி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி ஆம்பையர் மீட்டர். என்னது? ஆப்ஷன் பி ஆம்பையர் மீட்டர். இதே வோல்ட் மீட்டர் அப்படிங்கிறது வந்து எதுக்கு பயன்படக்கூடிய கருவி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது இரண்டு புள்ளிக்கு இடையே மின்னழுத்த வேறுபாட்டை, ஓகேவா, இரண்டு புள்ளிக்கிடையே ஒரு மின்னழுத்த வேறுபாட்டை வந்து அளக்க பயன்படக்கூடிய கருவி தான் வந்து இந்த வோல்ட் மீட்டர். இது மின்சாரம் அளக்க பயன்படுது ஆப்ஷன் பி ஆம்பியர் மீட்டர் தான் கரெக்ட். சரிங்களா? இது ஓம் மீட்டர் அப்படிங்கிறது மின் தடை, அதை வந்து அளக்க பயன்படக்கூடிய கருவி. சரிங்களா? வெப்பமானி அப்படிங்கிறது நம்ம உடல் வெப்பம், அதாவது டெம்பரேச்சர் எவ்வளோன்னு சொல்லி இது பண்ணுறதா வெப்பமானி. ஸோ அப்போ ஆப்ஷன் பி ஆம்பையர் மீட்டர் தான் வந்து மின்சாரம் அளவிய பயன்படக்கூடிய கருவி வந்து ஆப்ஷன் பி ஆம்பையர் மீட்டர். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். அழுத்தத்தின் எஸ்ஐ அலகு எது? அதாவது அழுத்தத்துடைய எஸ்ஐ யூனிட் எதுன்னு கேட்குறாங்க. அழுத்தம் அப்படின்னா என்னது? ப்ரெஷர். ஸோ ப்ரெஷரோட எஸ்ஐ யூனிட் எதுன்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா என்னது? ஆப்ஷன் ஏ பாஸ்கல் இஸ் தி ரைட் ஆன்சர். சரிங்களா? நியூட்டன் அப்படிங்கிறது வந்து ஒரு விசை, ஒரு ஃபோர்ஸ், அதோட எஸ்ஐ யூனிட் தான் நியூட்டன். சரிங்களா? அதே மாதிரி பவர், அதோட எஸ்ஐ யூனிட் தான் நம்மளுக்கு என்ன தெரியும்? நம்மளுக்கு வாட் அப்படிங்கிறது தெரியும். ஸோ அப்போ அழுத்தத்தின் எஸ்ஐ அலகு அப்படிங்கிறது ப்ரெஷரோட எஸ்ஐ யூனிட் எதுன்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ பாஸ்கல் இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேங்களா? ஓகே, சரி, ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாருங்கள். இப்போ ஒரு கார் வந்து ஓய்விலிருந்து 5 வினாடிகளில் 20 மீட்டர் பர் வினாடி வந்து அடைகிறது. அப்போ அதோடைய முடக்கம் என்னது? முடக்கம்னு என்ன? இந்த இடத்துல ஆக்சலரேஷன். அதாவது ஒரு கார் வந்து ஒரு ரெஸ்ட்டில் இருந்து, ஒரு ஓய்வில் இருந்து ஒரு 5 செகண்ட்லேயே வந்து ஒரு செகண்டுக்கு 20 மீட்டர் அப்படின்னு சொல்லி ட்ராவல் பண்ணுது. அப்படிங்கிறப்போ அதோட ஆக்சலரேஷன் வந்து என்ன? அதோட முடக்கம் என்ன அப்படின்னு சொல்லி 4th கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. சரிங்களா? இதுக்கு என்ன ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணுவோம்? அந்த எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து ட்ராவல் பண்ணிச்சு, எவ்வளோ டைம். ஸோ நீங்கள் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா என்ன வரும்? ஸோ 20 divided by 5 which is equal to 4 மீட்டர் பர் வினாடி ஸ்கொயர். ஸோ இப்போ இது இங்கே இருக்க ஆப்ஷனில் பி ஆப்ஷன். ஸோ 4th கொஸ்டினுக்கு வந்து ஆப்ஷன் பி 4 மீட்டர் ஸ்கொயர் பர் வினாடி, மீட்டர் பர் வினாடி ஸ்கொயர். சரிங்களா? இதை வந்து 4th கொஸ்டினோட ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்கள், 5th கொஸ்டின் வந்து பாருங்கள். வாக்கியம், அதாவது அசர்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது திசை வேகம் நேரம் வரைபடத்துடைய கீழுள்ள பரப்பளவு, அதாவது திசை வேகம் நேரம், அதில் வந்து அந்த பரப்பளவு, கீழுள்ள பரப்பளவு வந்து அந்த இடமாற்றத்தை குறிக்குது. சரிங்களா? அந்த ஒரு ட்ரைகிராமில் அந்த கீழே கூட அந்த பரப்பளவு இடமாற்றத்தை குறிக்கிறது அப்படிங்கிறது ஒரு வாக்கியமாக கொடுத்துருக்காங்க. இது கரெக்டா? கரெக்டு. திசை வேகம் நேரம் அந்த வரைபடத்தில் இருக்கக்கூடிய கீழே இருக்கக்கூடிய அந்த ஒரு பரப்பளவு வந்து இடமாற்றத்தை தான் குறிக்கும். சரிங்களா? ஸோ இது வாக்கியம்ங்கிறது கரெக்டு. நெக்ஸ்ட் காரணம் பாருங்கள். வேகம் இன்ட்டு நேரம், அதாவது ஸ்பீட் இன்ட்டு டைம், இதுதான் வந்து நிலைமாற்றம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது வேகம் இன்ட்டு நேரம் அப்படிங்கிறது நிலைமாற்றமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது தவறு. ஏன்? வேகம் இன்ட்டு நேரம் அப்படிங்கிறது நிலைமாற்றம் கிடையாது, தூரம். நிலைமாற்றம் கிடையாது, தூரம். அப்போ இதில் என்னது? ரீசன்கிறது தப்பு. ஸோ ஆப்ஷன் எது கரெக்டு? ஏ அப்படிங்கிறது வந்து சரி, ஆறுங்கிறது தவறு. ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேங்களா? 5th கொஸ்டினுக்கு. நெக்ஸ்ட் பாருங்கள், 6வது கொஸ்டின் பாருங்கள். திசை வேகம் நேரம் இந்த வரைபடத்துடைய சரிவு வந்து எதை வந்து குறிக்கிறது? இப்போ திசை வேகம் நேரம் இது ரெண்டுக்கும் ஒரு வரைபடம் போட்டோம் அப்படின்னா அதில் ஒரு சரிவு வருது. அப்படிங்கிறப்ப அது எதை குறிக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. திசை வேகம் நேரம், அதாவது திசை வேகம்னு இங்கிலீஷில் வெலாசிட்டி, நேரம்னா டைம். ஸோ இந்த வெலாசிட்டி டைம் கிராஃப் வந்து எதை குறிக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி முடுக்கம், அதாவது ஆக்சலரேஷனாக தான் குறிக்குது.
சரிங்களா. இந்த வேகமோ தூரம் நேரம் இதெல்லாத்தையும் குறிக்காது. இந்த வேகம் நேரம் அந்த வெலாசிட்டி டைம் அந்த வரைபடம் வந்து அதோடைய சரிவு அதோட டிக்ளைன் அந்த டிக்ரீஸ் ஆகக்கூடிய அந்த ஒரு சரிவு வந்து எதை குறிக்கும்னா முடுக்கம். ஆப்ஷன் சி ஆக்சிலரேஷனை தான் குறிக்கும். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் வந்து பாருங்கள். 7th கொஷின் என்ன சொல்கிறாங்க, 68 டிகிரி ஃபாரன்ஹீட் என்பது எத்தனை டிகிரி செல்சியஸுக்கு சமம். அதாவது ஒரு ஃபாரன்ஹீட்டை கொடுத்துட்டு அதை என்னவா கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க, செல்சியஸாக கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு ஃபாரன்ஹீட்டை வந்து நம்ம எப்படி செல்சியஸாக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலான்னு சொல்லி பாருங்கள். ஸோ என்ன ஃபாரன்ஹீட் கொடுக்குறாங்களோ ஸோ அந்த ஃபாரன்ஹீட்டோட நம்ம எதை மைனஸ் பண்ணணும், 32 அதை வந்து என்ன பண்ணணும் மைனஸ் பண்ணணும் இன்டூ 5 டிவைட் பை 9. இதுதான் அதோட ஃபார்முலா. சரிங்களா. என்ன ஃபாரன்ஹீட் கொடுத்துருக்காங்களோ அந்த ஃபாரன்ஹீட் மைனஸ் என்ன மைனஸ் பண்ணணும், 32 மைனஸ் பண்ணணும் இன்டூ என்னது 5 டிவைட் பை 9. இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபாரன்ஹீட்டை செல்சியஸை மாற்றுறதுக்கான ஃபார்முலா. இதில் நம்மளுக்கு என்ன ஃபாரன்ஹீட் கொடுத்துருக்காங்க 68 மைனஸ் நம்ம என்ன பண்ண சொல்லியிருக்கேன் 32 மைனஸ் பண்ணணும் இன்டூ 5 பை 9. ஸோ இப்போ நீங்கள் 68 32 மைனஸ் பண்ணிங்கன்னா என்னது 36 இன்டூ 5 பை 9. ஸோ 9 வந்து 4 டிவைட் ஆகும். ஸோ 4 5 20. ஸோ இந்த 68 டிகிரி ஃபாரன்ஹீட் என்பது எத்தனை டிகிரி செல்சியஸ்க்கு சமம்னு கேட்டாங்கன்னா 20 டிகிரி செல்சியஸ். ஸோ இதில் எங்கே ஆப்ஷன் சி 20 டிகிரி செல்சியஸ் கரெக்ட் ஆன்சர். எவ்வளோ ஃபாரன்ஹீட் கொடுத்துருக்காங்களோ அதோட 32 மைனஸ் பண்ணணும் இன்டூ இந்த 5 டிவைட் பை 9. இதுதான் வந்து ஒரு ஃபாரன்ஹீட்டை செல்சியஸை கன்வெர்ட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா. ஓகேங்களா. ஓகே சரி. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாருங்கள். 20 டிகிரி 8th கொஸ்டின் 20 டிகிரி செல்சியஸ் எத்தனை கெல்வினுக்கு சமம். இப்போ நம்ம லாஸ்ட் கொஸ்டின் என்ன பார்த்தோம், ஃபாரன்ஹீட்டை எப்படி செல்சியஸை கன்வெர்ட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போ செல்சியஸை எப்படி கெல்வினாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பாருங்கள். அதாவது இப்போ அப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா என்ன செல்சியஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த செல்சியஸ் ப்ளஸ் 273.15 ஆட் பண்ணிங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அதுதான் என்னது கெல்வின். சரிங்களா. இங்கே எவ்வளோ செல்சியஸ் வந்து கொடுத்துருக்காங்க, இங்கே 20 டிகிரி செல்சியஸ் ப்ளஸ் என்ன சொல்லியிருக்கேன் 273.15. இதை நீங்கள் என்ன பண்ணணும் ஆட் பண்ணிங்கன்னா என்ன ஆன்சர் வரும் 293.15. ஸோ ஆப்ஷனில் எங்கே இருக்குது 293 அப்படின்னு சொல்லி ஓவராலாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் வந்து கெல்வினை வந்து கன்வெர்ட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா. அப்போது 20 டிகிரி செல்சியஸ் எத்தனை கெல்வினுக்கு சமம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்கன்னா இதில் ஆப்ஷன் சி 293 கெல்வின் இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேங்களா. ஆப்ஷன் சி தான் இதுக்கான ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்கள். 9th கொஸ்டின் பாருங்கள். மின்னூட்டத்தின் எஸ்ஐ அலகு எது, மின்னூட்டம். மின்னூட்டம் அப்படிங்கிறது என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிக் சார்ஜ். சரிங்களா. ஸோ அந்த எலக்ட்ரிக் சார்ஜோட எஸ்ஐ யூனிட் எதுன்னு சொல்லி கேட்குறாங்க. அதில் எஸ்ஐ யூனிட் என்னது, ஆப்ஷன் ஏ என்ன கொடுத்துருக்காங்க ஆம்பியர் கொடுத்துருக்காங்க, ஆப்ஷன் பி ஓம், ஆப்ஷன் சி வோல்ட், ஆப்ஷன் டி வந்து பார்த்திங்கன்னா கூலும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன ஆன்சர், மின்னூட்டத்துடைய எஸ்ஐ யூனிட் அப்படிங்கிறது ஆப்ஷன் டி கூலும். இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்டான ஆன்சர். இதே மின்னோட்டம், இங்கே மின்னூட்டம் இல்லாமல் மின்னோட்டம்னு கொடுத்துருந்தாங்கன்னா அதோட எஸ்ஐ யூனிட் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆம்பியர். என்னது ஆம்பியர். சரிங்களா. மின் தடை அப்படிங்கிறதோட எஸ்ஐ யூனிட் தான் ஓம். ஓகேங்களா. அதே மாதிரி மின் அழுத்தமாக இருக்குது இல்லை அப்படின்னா மின் நியக்கு விசை, இந்த ரெண்டுக்குமே வந்து எஸ்ஐ யூனிட் என்ன பார்த்தீங்க அப்படின்னா வோல்ட்டு தான். சரிங்களா. ஆனால் இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க மின் நூட்டம்னு கொடுத்துருக்காங்க, அதோட எஸ்ஐ யூனிட் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி கோலும். இது மின் நோட்டம்னு கொடுத்துருந்தாங்கன்னா அதை எஸ்ஐ யூனிட் என்னவாக இருந்திருக்கும் ஆம்பியராக இருந்திருக்கும். ஓகேங்களா. சரி ஓகே. நெக்ஸ்ட் அடுத்து வந்து பார்த்தீங்க 10th கொஸ்டின் பாருங்கள். ஒரு கடத்தியில் 2 நிமிடங்களுக்கு 30 கூலும் மின்னூட்டம் வந்து பாய்ந்தால் அதோடைய மின்சாரம் எவ்வளவு, கரண்ட் எவ்வளவுன்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க, கரண்ட் எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கூலும் அதாவது இதுக்கு என்ன ஃபார்முலான்னு பாருங்கள். நம்மளுக்கு வந்து கரண்ட் தான் வேணும். நம்ம கரண்ட்டை நம்ம என்னென்னு எடுத்துக்கிறோம், மின்சாரத்தை நம்ம என்னென்னு எடுத்துக்கிறோம் ஐன்னு சொல்லி எடுத்துக்கிறோம் ஃபார்முலா படி. அப்போ ஐ ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன ஃபார்முலா தெரியும் Q/T. அதாவது என்ன மின்னூட்டம் டிவைட் பை என்னது நேரம். சரிங்களா. இங்கே மின்னூட்டம் எவ்வளவு 30, நேரம் எவ்வளவு 2 நிமிடங்கள் கொடுத்துருக்காங்க. நம்ம நிமிடங்களை என்னவா மாற்றணும் வினாடிகளாக மாற்றணும். ஒரு நிமிடம் 60 அப்படின்னா 2 நிமிடம் என்னவா இருக்கும் 120. அப்போ 30 டிவைட் பை 120 என்னது 1/4 என்னது 0.25. ஸோ ஆப்ஷன் பி 0.25 ஆம்பியர் இஸ் தி ரைட் ஆன்சர். சரிங்களா. அதாவது ஒரு கடத்தியில் 2 நிமிடங்களுக்கு 30 கூலும் மின்னூட்டம் பாயுது அப்படின்னா மின்சாரம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அந்த மின்னூட்டத்தையும் என்ன பண்ணணும் அந்த ஒரு நேரத்தையும் நம்ம என்ன பண்ணணும் டிவைட் பண்ணணும். நிமிடமாக இருந்து அதை என்னவா மாற்றிக்கணும் எஸ்ஐ அழகுப்படி வினாடியாக மாற்றி கன்வெர்ட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஆன்சர் வரும். சரிங்களா. நீங்கள் வந்து நிமிடத்தை வந்து நிமிடமாக வச்சு போட்டிங்க அப்படின்னா அந்த ஆன்சர் தப்பாக வரும். ஓகேங்களா. ஸோ அதுபடி கரெக்டாக போட்டோம் அப்படின்னு என்ன ஆன்சர் வரும் ஆப்ஷன் பி 0.25 ஆம்பியர் இஸ் தி ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்கள்.
மின்னழுத்த வேறுபாட்டின் எஸ்ஐ அலகு. 11th கொஸ்டின் பாருங்க. மின்னழுத்த வேறுபாடு, இது இங்கிலீஷ் நம்ம என்னன்னு சொல்லுவோம், பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மின்னழுத்த வேறுபாட்டோட எஸ்ஐ அலகு, அதாவது எஸ்ஐ யூனிட் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க. என்னது? ஆப்ஷன் சி வோல்ட். சரிங்களா? ஆப்ஷன் சி என்னது? வோல்ட். இதுதான் வந்து இந்த மின்னழுத்த வேறுபாட்டுடைய எஸ்ஐ அலகு. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க. 12th கொஸ்டின் வந்து பாருங்க. சமதள கண்ணாடி எந்த பிம்பத்தை பார்த்தோம் அப்படின்னா உருவாக்குது? என்ன கண்ணாடி? சமதள கண்ணாடி எந்த பிம்பத்தை உருவாக்குகிறது? ஆப்ஷன்ஸ் எல்லாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் மாய நேரான, அதுக்கு ஒரு பெரிதாக்கப்பட்ட பிம்பம். ஆப்ஷன் சி வந்து சுருங்கிய தலைகீழா இருக்கக்கூடிய பிம்பம். இன்னொன்று பாருங்க அப்படின்னா பயல் தலைகீழ். ஸோ இதில் எது ஆப்ஷன் கரெக்டான ஆப்ஷன்? ஸோ சமதள கண்ணாடி எந்த பிம்பத்தை வந்து உருவாக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா மாய மற்றும் நேரான பிம்பத்தை தான் உருவாக்கும். சரிங்களா? அது எப்படி பார்த்தோம் அப்படின்னா 12th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏ இஸ் தி ரைட் ஆன்சர். சரிங்களா? ஓகே. அடுத்து பாருங்க. 13th கொஸ்டின் வந்து பாருங்க. பிக் பேங் கோட்பாட்டின், அதாவது பிக் பேங் தியரி படி பிரபஞ்சம் சுமார் எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னர் விரிவடைந்தது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது பிக் பேங் தியரி படி இந்த பிரபஞ்சம், இந்த பூலோகம் அப்படிங்கிறது சுமார் எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து விரிவடைஞ்சிருக்கு, அதாவது ஸ்ப்ரெட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆப்ஷன்ஸ் நல்லா கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. 1 பில்லியன் வருடம், 4.5 பில்லியன் ஆண்டு, 10 பில்லியன் ஆண்டு, 13.7 பில்லியன் ஆண்டு. ஸோ இதுக்கு ஆப்ஷன் என்னது? ஆப்ஷன் டி 13.7 பில்லியன் ஆண்டு அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? என்ன சொல்கிறாங்க? பிக் பேங் கோட்பாடு படி பிரபஞ்சம் சுமார் எத்தனை ஆண்டுக்கு முன் விரிவடைந்துன்னு கேட்டாங்க அப்படின்னா ஆப்ஷன் டி 13.7 பில்லியன் இயர்ஸ். இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். சரிங்களா? நெக்ஸ்ட் 14th கொஸ்டின் வந்து பாருங்க. அதாவது இப்போ பிக் பேங்கிற்கு பிறகு உருவான முதல் விண்மீன் திரள்களின் முக்கியமான எந்த மூலப்பொருட்கள் இருக்குதுன்னு கேட்குறாங்க. அதாவது இப்போ நம்ம லாஸ்ட்டாக பார்த்ததும் பிக் பேங் தான். ஸோ இது இந்த கொஸ்டின் அதில் லேட்டாக தான் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த பிக் பேங் தியரி, அதாவது பிக் பேங் படி உருவான முதல் விண்மீன் திரள், அந்த நட்சத்திர திரள், அதில் வந்து எந்த வாயுக்கள், அதாவது எந்த மூலப்பொருட்கள் வந்து அதிகமாக காணப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ஸ்லாம் தெளிவாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க? ஆக்சிஜன், நைட்ரஜன். அடுத்து ஹைட்ரஜன், ஹீலியம். அடுத்து வந்து என்னது? கார்பன், ஃபெரஸ். இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்க? நியான் அண்ட் ஆர்கான். ஸோ எது அதிகமாக இருக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம். சரிங்களா? பிக் பேங்கிற்கு பிறகு உருவான முதல் விண்மீன் திரளில் எந்த மூலப்பொருட்கள் அதிகமாக இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம். இந்த ரெண்டும் தான் என்னவா இருக்குது? அதிகமாக இருக்குது. ஸோ 14th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பி ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம் இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேங்களா? ஓகே. இப்போ நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்கள். 15th கொஸ்டின் வந்து பாருங்கள். அதாவது கடத்தல் சிறப்பாக நடைபெறுவது எதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடத்தல் சிறப்பாக நடைபெறுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது திண்மங்கள் என்னது? சாலிட்லையா, இல்லை திரவங்கள் லிக்விட்லையா, வாயுக்கள் கேஸ்லையா, இல்லை ஒரு வேக்கம் வெற்றிடம் அப்படிங்கிறது என்னது? அந்த இடத்துல எதுவுமே இருக்காது, ஒரு வேக்கம் அதுலையான்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ எதில் கடத்தல் ஒரு இடத்துல இந்த கண்டக்டிவிட்டி அப்படிங்கிறது வந்து எதில் வந்து ரொம்ப சிறப்பாக நடக்குது அப்படின்னா சாலிடில் தான் ரொம்ப சிறப்பாக நடக்கும், திண்மங்களில் தான் ரொம்ப சிறப்பாக நடக்கும். சரிங்களா? அப்போது 15th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏ திண்மங்கள் இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். சரிங்களா? கடத்தல் சிறப்பாக திண்மங்களில் தான் நடைபெறுது. ஸோ 15th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏ இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் 16th கொஸ்டின் வந்து பாருங்கள். அதாவது ரயில் பாதைகளுக்கு இடையில் இடைவெளி விடப்படுவதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது அந்த ரயில் அந்த ஒரு தண்டவாளத்தில் இருக்கும் இல்லையா, அதில் வந்து ஸ்பேஸ் கேப் இருக்கும் நிறையா. ஸோ அது எதுக்கு விடுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எதுக்கு விடுறாங்க ஏன் அப்படின்னா பாருங்கள், ஆப்ஷன் ஏன்னு கொடுத்துருக்காங்க. கோடையில் சுருக்கத்திற்காக, கோடையில் விரிவடைவதற்காக, சக்கரங்கள் பிடிக்க வசதியாக, சத்தம் தவிர்க்க. இதுக்கு எது ஆன்சர் கரெக்டாக இருக்கும்? ஆப்ஷன் பி கோடையில், அதாவது சம்மர் சீசனில் கொஞ்சம் விரிவடைந்து தளர்ந்து கொடுக்கறதுக்காக தான் வந்து. ஏன்னா வந்து என்னவாகும், ஹீட் இருக்கிறப்ப அது என்னவாகும், தளரும். ஸோ அப்போ அந்த டைமில் வந்து அது கோடையில் வந்து அது கொஞ்சம் விரிவடையும். ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரயில் பாதைகளுக்கு இடையே வந்து அந்த இடைவெளி அப்படிங்கிறது விடப்பட்டிருக்கு. ஸோ 16th கொஸ்டின் ரயில் பாதைகளுக்கு இடையில் இடைவெளி விடப்பதற்கான காரணம் கேட்டாங்க அப்படின்னா ஆப்ஷன் பி கோடையில் விரிவடைவதற்காக. சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் பாருங்கள். 17th கொஸ்டின் வந்து பாருங்கள். நுண்ணுயிர்கள் சர்க்கரையை மதுப்பொருளாக மாற்றும் செயல்.
சரிங்களா? அதாவது சுகரை வந்து எனவே ஆல்கஹாலாக மாற்றுறதுக்கு என்ன நுண்ணுயிர்கள் சர்க்கரையை மதுப்பொருளாக மாற்றுவதற்கு, அதாவது ஆல்கஹாலாக மாற்றுள்ளையா? ஸோ அதோடைய செயல் அது என்ன செயல் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது வந்து என்னது? புளிக்குமா, ஆவி காய்ச்சியா, இல்லை எரிதல் மூலமாவா, இல்லை ஆக்சிடேஷன். ஓகேவா? ஆக்சிடேஷன் அப்படிங்கிறது என்னது? ஆக்சிடேஷன் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. ஒரு இடத்துல இருந்து இப்போ நம்மக்கிட்ட இப்போ வந்து என்கிட்ட வந்து ஒரு O2 அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு ஆக்சிஜன் சேருது, O3 மாறுது அப்படின்னு இந்த இடத்துல நடக்கக்கூடிய ப்ராசஸ் பேர் தான் என்னது? ஆக்சிடேஷன். ஸோ இதில் எதுன்னு சொல்லி கேட்குறாங்க. எது? புளிப்பு. அப்போ அதாவது நுண்ணுயிர்கள் வந்து சர்க்கரையை, அதாவது சுகரை வந்து ஆல்கஹாலாக மாற்றுறதோட செயல் வந்து பார்த்திங்க அப்படின்னா புளிப்பு. ஆப்ஷன் ஏ, புளிப்பு இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் 18th கொஸ்டின் வந்து பாருங்கள். ஒரு நாட்டிக்கல் மைல் அப்படிங்கிறது எத்தனை கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க? ஒரு நாட்டிக்கல் மைல் அப்படிங்கிறது எவ்வளோ கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எவ்வளோ கிலோமீட்டர்? 1852. அதாவது ஆப்ஷன் டி 1852 கிலோமீட்டர் தான் ஒரு நாட்டிக்கல் மைல் அப்படிங்கிறது. சரிங்களா? ஒரு நாட்டிக்கல் மைல் அப்படிங்கிறது எத்தனை கிலோமீட்டர்? 1852 கிலோமீட்டர்கள். புரியுதுங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் 19th கொஸ்டின் வந்து பாருங்கள். ஒரு பொருளுடைய திசை வேகமானது காலத்தினை பொறுத்து அதிகரித்து கொண்டே வந்தால் அந்த பொருளில் ஏற்படக்கூடிய முடுக்கம், ஆக்சிலரேஷன் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது ஒரு பொருளுடைய திசை வேகம், சரிங்க, அதோட வேகம் அப்படிங்கிறது வந்து டைம் பொறுத்து லைட்டாக டைம் ஆக இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. அப்படிங்கிறப்போ அதோடைய ஆக்சிலரேஷன் என்ன மாதிரியான ஒரு ஆக்சிலரேஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன ஆக்சிலரேஷன், என்ன மாதிரியான முடுக்கமாக இருக்கும்? நேர் முடுக்கமாக இருக்கும். ஸோ 19th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் டி நேர் முடுக்கம் த கரெக்டான ஆன்சர். சரிங்களா? இதே வந்து எதிர் முடுக்கம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா காலத்தை பொறுத்து அப்படி என்னவாயிட்டே வரும்? குறைஞ்சிக்கிட்டே வரும். இதே வந்து சீரற்ற முடுக்கம் அப்படிங்கிறப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பொருளுடைய திசை வேகம் காலப்போக்கில் நேரியல் அல்லாமல் வேறு ஒரு மாறி போகிற இயக்கம் தான் சீரற்ற முடுக்கம். வித்தியாசமாக போகும். இது குறைஞ்சிக்கிட்டே வருவது எதிர் முடுக்கம். சரிங்களா? அதை இங்கே சொல்கிறாங்க. அப்புறம் இன்க்ரீஸே ஆகாமோ டிக்ரீஸே ஆகாமோ அப்படியே போகுது அப்படின்னா அது வந்து சீரான முடுக்கம். ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்க? திசை வேகம் காலத்தினை பொறுத்து அதிகமாகிட்டே போகுது, இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அப்போ அதோடைய முடுக்கம் என்னன்னு கேட்டாங்க அப்படின்னா ஆப்ஷன் டி நேர் முடுக்கம் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாருங்கள். 20th கொஸ்டின். பருப்பொருளின் SI அலகு வந்து என்ன? அதாவது பருப்பொருள் அப்படிங்கிறது ஒரு மேட்டர். ஸோ எந்த ஒரு மேட்டருமே எதால் ஃபார்ம் ஆகும்? ஒரு அணு மூலமாக தான் ஃபார்ம் ஆகும். ஸோ ஆப்ஷன் பி அணு. ஓகேங்களா? பருப்பொருளுடைய SI யூனிட் அப்படிங்கிறது என்னது? ஆப்ஷன் பி அணு இஸ் தி ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்கள். 21st கொஸ்டின் வந்து பாருங்கள். நீரின் கொதிநிலை 100 டிகிரி செல்சியஸ் மதிப்பிற்கு எது சமம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? இதோட மதிப்பிற்கு எது சமம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரி, இப்போ நீங்கள் இதை வந்து எப்படி வந்து கொண்டு வருவீங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள். 100 டிகிரி செல்சியஸுக்கு எப்படி வந்து எனக்கு மதிப்பு கொண்டு வருவீங்க? அதாவது 100 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறது எத்தனை ஃபேரன் ஹீட்டுக்கு, அதாவது கரெக்டாக வந்து ஒரு தண்ணி வந்து நம்மளுக்கு கொதிக்குது அப்படின்னா அது வந்து அந்த டைமில் வந்து அதோட செல்சியஸ் என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 100 டிகிரி செல்சியஸ். ஏன்னா ஒரு வாட்டருடைய பாயிலிங் பாயிண்ட் அப்படிங்கிறது என்னது? அந்த கொதிநிலை அப்படிங்கிறது என்னது? 100 டிகிரி செல்சியஸ். அந்த டைமில் வந்து ஃபேரன் ஹீட் அப்படிங்கிறது என்னவா இருக்கும்னு சொல்லி கேட்குறாங்க. சரி, ஃபேரன் ஹீட் என்னவா இருக்கும்? 212 டிகிரி ஃபேரன் ஹீட்டாக இருக்கும். ஸோ 21st கொஸ்டினுக்கு வந்து ஆப்ஷன் 21st கொஸ்டினுக்கு என்னது? ஆப்ஷன் 212 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறது வந்து ரைட்டான ஆன்சர். ஓகேங்களா? 212 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறது ரைட்டான ஆன்சர். ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? ஃபேரன் ஹீட்டை வந்து எப்படி வந்து செல்சியஸை கன்வெர்ட் பண்ணுறதுக்குன்னு ஒரு ஃபார்முலா பார்த்தோம். அதே மாதிரி செல்சியஸை எப்படி ஃபேரன் ஹீட்டை கன்வெர்ட் பண்ணணும் அதுக்கும் ஒரு ஃபார்முலா இருக்குது. எப்படின்னு பாருங்கள். மொத்தம் வந்து எவ்வளோ டிகிரி செல்சியஸ்? 100 டிகிரி செல்சியஸா? ஸோ அதோட என்ன பண்ணணும்? 9/5. அங்கே வந்து 5/9 இன்டூ பண்ணி -32 பண்ணி இன்டூ 9 5/9 போட்டோம். இங்கே வந்து இன்டூ 9/5 மைனஸ் இல்லாமல் +32. சரிங்களா? அப்போ வந்து இங்கே என்னவாகும்? 20. இப்போ 20 இன்டூ 9 180. 180 + 32 which is equal to 212. அதுதான் வந்து 100 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறது 212 டிகிரி ஃபேரன் ஹீட். ஆப்ஷன் பிக்கு தான் கரெக்டாக இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் 22nd கொஸ்டின் வந்து பாருங்கள். ஒரு எலக்ட்ரான் வோல்ட், சரிங்களா, ஒரு எலக்ட்ரான் வோல்ட் 1 eV அப்படிங்கிறது எதுக்கு சமம்? எத்தனை ஜூலுக்கு சமம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எத்தனை ஜூலுக்கு சமம்? இதில் எது கரெக்டான ஆப்ஷன் சொல்லி பாருங்கள். ஆப்ஷன் சி, அதாவது 1.602 × 10⁻−19 ஜூலுக்கு தான் வந்து ஒரு எலக்ட்ரான் வோல்ட் அப்படிங்கிறது சமம். சரிங்களா? ஒரு எலக்ட்ரான் வோல்ட் எத்தனை ஜூலுக்கு சமம்? 1.602 × 10⁻−19 ஜூல். ஸோ 22nd கொஸ்டினுக்கு வந்து ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட்டு
23rd கொஸ்டின் பாருங்கள். இயற்பியலுடைய தந்தை, அதாவது ஃபிசிக்ஸுடைய ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க? ஃபிசிக்ஸுடைய ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. யார்? ஐசக் நியூட்டன். யார்? ஐசக் நியூட்டன். ஸோ 23rd கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏ, ஐசக் நியூட்டன் இஸ் தி ரைட் ஆன்சர். சரிங்களா? நெக்ஸ்ட் 24th கொஸ்டின் வந்து பாருங்கள். ஒரு பஸ் வந்து திடீரென நகரும் போது, இப்போ வந்து ஒரு பஸ் வந்து அப்படியே நின்றுட்டு இருக்கு இந்த இடத்துல. சரிங்களா? இப்போ டக்குன்னு நகரும் போது நம்ம என்னவாகும்? உள்ளே இருக்கு, நம்ம உள்ளே உட்காந்துருக்கோம் அப்படின்னு என்ன ஆகும்? நம்ம எல்லாமே வந்து லைட்டாக அப்படி முன்னாடி போயிட்டு பின்னாடி வருவோம் இல்லையா? அந்த பயணிகள் பின்னுக்கு தள்ளப்படுவார்கள். இது வந்து எதற்கு உதாரணம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது வந்து எதற்கு உதாரணம்? இது ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். எதுக்கு உதாரணம்? நியூட்டன் ஃபர்ஸ்ட் லா, அதாவது நியூட்டன் முதல் விதிக்கு தான் உதாரணம். ஸோ 24th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏ இஸ் தி ரைட் ஆன்சர். இது நம்ம என்னென்னு சொல்லுவோம்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இனர்ஷியா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். என்னென்னு சொல்லுவோம்? இனர்ஷியா அப்படின்னு சொல்லுவோம். ஒரு பொருள் வந்து ரெஸ்ட்டில் இருந்து சடனாக ஒரு மூமெண்ட், ஓகேவா, சடனாக ஒரு நகரும் போது என்ன பண்ணுவாங்க? அந்த உள்ள இருக்க ஆப்ஜெக்ட் வந்து ஒரு ஜர்க் அடித்து பின்னாடி வரும். ஸோ அதுதான் வந்து நியூட்டன் முதல் விதி சொல்லக்கூடியது. நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா இனர்ஷியா அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் வந்து என்னது? நியூட்டன் முதல் விதி, நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா. ஸோ 24th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏ, நியூட்டன் முதல் விதி அப்படிங்கிறது ரைட்டான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க, 25th கொஸ்டின் வந்து பாருங்க. 16 வோல்ட் மின்னழுத்த வேறுபாடு. சரிங்களா? 16 வோல்ட் மின்னழுத்த வேறுபாடு கொண்ட இரு முனைகளின் வழியே 5C மின்னூட்டம் வந்து கூலும் வந்து பாயறதுனால நிகழும் வேலை ஒர்க் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க? ஒர்க் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது அந்த வேலை அப்படிங்கிறது என்னது, ஒர்க் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா மின்னழுத்த வேறுபாடு எவ்வளவு? சரிங்களா? அதை நம்ம வந்து வீண் சொல்லி எடுத்துக்கிறோம். இன்டூ அந்த கூலும் எவ்வளவு மின்னூட்டம். ஸோ இது ரெண்டு இன்டூ பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து வேலை எவ்வளோன்னு சொல்லி கிடச்சிது. இதுதான் ஃபார்முலா. W = V × Q தான் ஃபார்முலா. இந்த V அப்படிங்கிறதா வந்து அது மின்னழுத்த வேறுபாடு, Qங்கிறது வந்து மின்னூட்டம், W ஒர்க்குங்கிறது வேலை. சரிங்களா? இப்போ வந்து இந்த 16 வோல்ட் இன்டூ கூலும் எவ்வளவு? 5. இன்டூ பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும்? 80 ஜூல் வரும். ஸோ 16 வோல்ட் மின்னழுத்த வேறுபாடு கொண்ட இரு முனையின் வழியே 5C முன்னூட்டத்தை பாய்வதால் நிகழக்கூடிய வேலை வந்து எவ்வளவு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 80 ஜூல். சரிங்களா? ஸோ 25th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் டி, 80 ஜூல் இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் 26th கொஸ்டின் வந்து பாருங்கள். ஆவி பிரித்தல் முறையில், ஓகேவா, ஆவி பிரித்தல் முறையில் பிரித்தல் எந்த வித்தியாசத்துடைய அடிப்படையில் நிகழ்கிறது? சரிங்களா? ஆவி பிரிப்போம் இல்லையா? ஸோ இப்போ ஒரு திரவத்திலிருந்து ஆவி பிரிக்கணும் அப்படின்னா அது எதுடைய வித்தியாசத்தில் வந்து அடிப்படையில் நடக்கிறது சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா எதோட வித்தியாசத்தில் அடிப்படையில் நடக்கிறது? அடர்த்தியா, கரைதிறனா, உருகுநிலையா, கொதிநிலையா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 26th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி, கொதிநிலை இஸ் தி ரைட் ஆன்சர். எது? கொதிநிலை அப்படிங்கிறது தான் ஆவி பிரித்தல் முறையில் பிரித்தல் அப்படிங்கிறது அந்த கொதிநிலையுடைய வித்தியாசத்தின் அடிப்படையில் தான் நிகழும். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் 27th கொஸ்டின் வந்து பாருங்க. அணுக்கருத்தை முதலில் முன்வைத்த அறிவியலாளர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? அதாவது அணுக்கருத்தை, அந்த ஒரு அட்டாமிக் ஸ்ட்ரக்சர், அதை பற்றி முதலில் முன்வைத்த அறிவியலாளர் யாருன்னு சொல்லி கேட்குறாங்க. யார்? J.J. தாம்சனா, ஜான் டால்டனா, ரூதர்ஃபோர்டா, போர்? யார்? ஆப்ஷன் பி, ஜான் டால்டன் தான் வந்து அணுக்கருத்தை வந்து முதல் முன்வைத்த அறிவியலாளர். சரிங்களா? அணுக்கருத்தை முதலில் முன்வைத்த அறிவியலாளர் யாருன்னு கேட்டிங்கன்னா ஜான் டால்டன். ஸோ 27th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் 28th கொஸ்டின் வந்து பாருங்கள். ஒரு அணுவில் இருக்கும் புரோட்டான்களின் எண்ணிக்கை அது டேஸ் எனப்படும். ஒரு அணு, அதாவது ஒரு ஆட்டமில் வந்து நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ், எவ்வளோ புரோட்டான் இருக்குது அப்படிங்கிறது, எத்தனை நம்பர் ஆஃப் புரோட்டான் இருக்குது, இப்போ நம்பர் ஆஃப் புரோட்டான் இருக்குது அப்படிங்கிறது அது என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னன்னு சொல்லுவாங்க? அட்டாமிக் நம்பர், அணு எண் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. சரிங்களா? இதே ஒரு பொருளின் மீது எத்தனை ஈர்ப்பின் காரணமாக இருக்கக்கூடிய விசை தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு வேலன்சி அப்படின்னு சொல்லக்கூடியது இதுதான். அதனால தான் வந்து கொஸ்டின் கேட்டிருக்கிறது என்ன? புரோட்டானோட எண்ணிக்கை அப்படிங்கிறது அணுவோட எண்ணிக்கை, நம்பர் ஆஃப் புரோட்டான் விச் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் அட்டாமிக் நம்பர் இல்லையா? அப்போது ஒரு அணுவில் இருக்கும் புரோட்டானினுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது ஆப்ஷன் பி, அணு எண் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ 28th கொஸ்டினுக்கு வந்து ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர். சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் பாருங்கள். பின்வருவனவற்றில் எது வந்து ஒரு பொருள் கிடையாது? என்ன கேட்குறேன்? எது வந்து ஒரு பொருள் அல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எது ஒரு பொருள் அல்ல? நீரா, ஒளியா, காற்றா, அரிசியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எது ஒரு பொருள் அல்ல? ஒளி அப்படிங்கிறது தான் பொருள் கிடையாது.
சரிங்களா? நல்லா பாருங்கள், எது வந்து பொருள் இல்லை, ஒரு மேட்டர் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒரு மேட்டர் இல்லை அப்படிங்கிறது நீரும் ஒரு மேட்டர் தான், காற்றும் ஒரு மேட்டர் தான், அரிசியும் ஒரு மேட்டர் தான். பட் ஒளிங்கிறது மேட்டர் கிடையாது, ஒரு பொருள் கிடையாது. ஸோ 29th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பி, ஒளி இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். 30th கொஸ்டின் வந்து பாருங்கள், மூவணு மூலக்கூறுகளுக்கு எடுத்துக்காட்டு எது? அதாவது மூவணு ஆட்டம் 3 ஆட்டம் இருக்கிறதுக்கான ஒரு எடுத்துக்காட்டு, அந்த ஒரு மூலக்கூறுக்கு இருக்கிறதுக்கான ஒரு எடுத்துக்காட்டு என்ன சொல்லி கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கோம், ஓசோன். ஓசோனோட ஃபார்முலா என்ன, O3. மந்த வாயுக்கள், சல்ஃபருங்கிறது என்னது, S2. ஆக்சிஜன் O2. அது அந்த கொஷின் என்ன கேட்டிருக்காங்க, மூவணு மூலக்கூறு. என்னது, மூவணு மூலக்கூறு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன வரும், ஓசோன். ஸோ 13th கொஷினுக்கு ஓசோன், ஆப்ஷன் ஏ இஸ் தி ரைட் ஆன்சர். சரிங்களா? நெக்ஸ்ட் ஓகே, 31st கொஸ்டின் வந்து பாருங்கள், அரை வெப்பநிலையில் திரவ நிலையில் காணப்படும் ஒரே அலோகம் வந்து எதுன்னு கேட்குறாங்க. உலோகம் இல்லை, கொஸ்டின் நல்லா படிங்க. அலோகம், அதாவது அரை வெப்பநிலையில், ஓகேவா, ஒரு ஹாஃப் டெம்பரேச்சர், அதில் வந்து திரவ நிலையில் எது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கக்கூடிய அலோகம் வந்து எதுன்னு சொல்லி கேட்குறாங்க. எது, புரோமின். எது, புரோமின். ஸோ ஆப்ஷன் ஏ, புரோமின் அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். கார்பன், சல்ஃபர், அயோடின் இது எல்லாமே வந்து திரவ நிலையில் இருக்காது, திட நிலையில் தான் இருக்கும். ஸோ அப்போ அரை வெப்பநிலையில் திரவ நிலையில் காணப்படும் ஒரே அலோகம் வந்து ஆப்ஷன் ஏ, புரோமின் இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேங்களா? ஓகே, 32nd கொஸ்டின் வந்து பாருங்கள், எனது எப்போதும் பளபளப்பாக வளையக்கூடிய ஒளிரும் தன்மை உள்ள தனிமம் அப்படிங்கிறது எது அப்படி சொல்லியிருக்காங்க. என்னது, அலோகமா, உலோகமா, இல்லை வந்து உலோக போலிகளா, இல்லை வாயுக்குள்ளான்னு சொல்லி கேட்குறாங்க. என்னது, உலோகம். ஆப்ஷன் பி, உலோகம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்போதும் பளபளப்பாக வளையக்கூடிய, அது ஒளிரும் தன்மை கூடிய ஒரு தனிமம். அலோகம்ங்கிறது வளையாது, ஆனால் உலோகம் அப்படிங்கிறது வளையும். அதனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த அரை டெம்பரேச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து திரவ நிலையில் காணப்படும் சொல்கிறோம் இல்லையா, அதுதான். அப்போ என்ன சொல்கிறாங்க, ஸோ எப்போதும் பளபளப்பான ஒளிரக்கூடிய ஒளிரும் தன்மை உள்ள தனிமம் அப்படிங்கிறது எதுன்னு சொல்லி கேட்டிங்க அப்படி பார்த்தோம் அப்படின்னா உலோகம். ஸோ ஆப்ஷன் பி, 32nd கொஸ்டினுக்கு வந்து ஆப்ஷன் பி, உலோகம் தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்கள், 33rd கொஸ்டின் வந்து பாருங்கள், அணுவின் சராசரி விட்டம். அதாவது ஒரு அணு இருக்குது அப்படின்னா அதோட விட்டம் அப்படிங்கிறது டயமீட்டர். ஸோ ஒரு ஆட்டமோட ஆவரேஜ் டயமீட்டர் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. என்னது, ஸோ ஆப்ஷன் என்னது கரெக்டாக இருக்கும், ஆப்ஷன் சி. ஏன்னா ஏவும் கரெக்டு தான், பியும் கரெக்டு தான். 10⁻⁹ இடத்துல 9 zeros இருக்கும் பாருங்கள். ஸோ ஆப்ஷன் சி, ஏ அண்ட் பி இஸ் தி ரைட் ஆன்சர். ஒரு அணுவுடைய சராசரி விட்டம் அப்படிங்கிறது வந்து ஆப்ஷன் ஏ அண்ட் பி. ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கரெக்டு தான், செகண்ட் ஆப்ஷனும் கரெக்டு தான். ஸோ ஆப்ஷன் சி, ஏ அண்ட் பி இஸ் தி ரைட் ஆன்சர். 33rd கொஸ்டினுக்கு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாருங்கள், அதாவது தனிமம். ஓகேங்களா? ஸோ தனிமம், அதோடைய அணு எண் அட்டாமிக் நம்பர் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம என்ன பண்ணணும், மேட்ச் பண்ணணும். ஸோ எது வந்து சொல்லியிருக்காங்க பாருங்கள், ஃபர்ஸ்ட் வந்து ஹைட்ரஜன். ஹைட்ரஜன் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? அப்போது ஹீலியம் அப்படிங்கிறது செகண்ட். அதுக்கப்புறம் அலுமினியம் அப்படிங்கிறது என்னது, ஸோ அலுமினியம் அப்படிங்கிறது என்னது 13. அப்போ இங்கே தான் வந்து என்ன வரும், சாரி அலுமினியம் 13 வராது, அலுமினியம் அப்படிங்கிறது வந்து 11. சரி, 1 செகண்ட். ஓகே, ஸோ இதில் பொறுத்துக்க பாருங்கள் தனிமம், அதுக்கப்புறம் பார்த்தா அப்படின்னா அணு எண், அதாவது அட்டாமிக் நம்பர் எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபர்ஸ்ட் பார்த்து அப்படின்னா அந்த ஹைட்ரஜன், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஹீலியம், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அலுமினியம் அப்படிங்கிறது 11, இந்த இடத்துல வரும். அதுக்கப்புறம் என்னது, ஆக்சிஜன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 8, சோடியம் அப்படிங்கிறது வந்து என்னது 5. ஸோ ஆன்சர் என்னது 5, 4, 3, 2, 1. ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள், 35th கொஸ்டின் வந்து பாருங்கள், பாலிவுல் அண்ட் பாலிவுல் அப்படிங்கிறது வந்து எதுடைய கலவை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ பாலிவுல் அப்படிங்கிறது வந்து எதுடைய கலவை அப்படின்னு பாருங்கள், பாலிகாட் பாலிஸ்டரா, இல்லை பாலிஸ்டர் பருத்தியா, இல்லை பாலிவுட் பருத்தியா, இல்லை பாலிஸ்டர் கம்பெனியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த பாலிவுல் அப்படிங்கிறது பாலிஸ்டர் மற்றும் கம்பெனி, இதோடைய ஒரு கலவை தான் வந்து என்ன சொல்கிறாங்க, பாலிவுல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ பாலிவுல் அப்படிங்கிறது என்னது, ஆப்ஷன் டி, பாலிஸ்டர் மற்றும் கம்பெனி, இதோடைய கலவை தான் என்னது, பாலிவுல். ஓகேங்களா? சரி, ஓகே. 36th கொஸ்டின் வந்து பாருங்கள், ஸோ எந்த ஆண்டு நடந்த ஆராய்ச்சியில் 90 கடல்வாழ் பறவைகளின் வயிற்றில் நெகிழிகள் இருப்பது 90%, சரிங்களா, 90% கடல்வாழ் பறவைகள் அவங்க வயிற்றில் வந்து நெகிழிகள் இருப்பது கண்டறியப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா எந்த வருஷம், ஆப்ஷன் சி 2015 இஸ் தி
ரைட் ஆன்சர். சரிங்களா? ஸோ எந்த ஆண்டு வந்து நடந்த ஆராய்ச்சி 90% கடல்வாழ் பறவைகள் வயிற்றில் வந்து நெகிழிகள் இருப்பது கண்டறியப்பட்டதுன்னு கேட்டிங்க அப்படின்னா ஆப்ஷன் சி 2015 36th கொஷினுக்கு ரைட் ஆன்சர். சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள், மின் உருகு இழை எதனால் செய்யப்படுகிறது? என்னது மின்னுடைய உருகு இழை வந்து எதனால் செய்யப்படுகிறதுன்னு கேட்குறாங்க. என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். நிக்ரோம், காப்பர், பீங்கான், சிலிக்கான். சரிங்களா? இந்த மின் உருகு இழை எதனால் செய்யப்படுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி பீங்கான் இஸ் தி ரைட் ஆன்சர். சரிங்களா? சரி, ஓகே. அடுத்து பாருங்கள், 38th கொஷின் பாருங்கள். தங்கத்தகடு அணு ஆய்வு செய்தவர் யார்? அதாவது தங்கத்தகடு அணு வந்து யார் ஆய்வு செஞ்சுருக்காங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஜே தாம்சன், ரூதர்ஃபோர்ட், டால்டன், நீல்ஸ் போர். ஸோ யார்? ரூதர்ஃபோர்டு. ஸோ 38th கொஷினுக்கு வந்து ஆப்ஷன் பி ரூதர்ஃபோர்டு இஸ் தி ரைட் ஆன்சர். சரிங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க, 39th கொஷின் பாருங்கள். ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட மின்கலன்களுடைய தொகுப்பு வந்து என்னது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது என்ன கொஷின் நல்லா தெளிவாக பாருங்கள். ஒன்று இல்லைன்னா அதற்கு மேற்பட்ட மின்கலனின் தொகுப்பு என்னதுன்னு கேட்குறாங்க. என்னது மின்கல அடுக்கா, இல்லை மின் சுற்றா, மின் நோட்டமா, மின் இணைப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னது மின்கல அடுக்கு. அதாவது ஆப்ஷன் ஏ, அதாவது ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட மின்கலனுடைய தொகுப்பு எதுன்னு கேட்டிங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ மின்கல அடுக்கு இஸ் தி ரைட் ஆன்சர். 39th ஆப்ஷன் ஏ இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் பாருங்கள், அலோக இன நட்சத்திரங்களை கொண்ட விண்மீன் திரளுக்கு என்ன பெயர்? அதாவது அலோக இனம் நட்சத்திரங்களை கொண்ட விண்மீன்களுக்கு விண்மீன் திரளுக்கு என்ன பெயர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? என்ன பெயர்? அதாவது அலோக இனம் இளம் நட்சத்திரம், அதாவது அலோக இனம் கிடையாது, அநேக. சரிங்களா? ஸோ அநேக இளம், இனம் இல்லை இனம், சரி இனம் இல்லை இளம். சரிங்களா? இளம் நட்சத்திரங்களை கொண்ட விண்மீன் திரளுக்கு என்ன பெயர் பார்த்தீங்கன்னா சுருள் விண்மீன் திரள். எனது சுருள் விண்மீன் திரள். ஆப்ஷன் டி இஸ் தி ரைட் ஆன்சர். அடுத்து பாருங்கள், 41st கொஷின் வந்து பாருங்கள். ஒரு பொருள் எலக்ட்ரானை இழந்தால் அது என்னவாக மாறுகிறதுன்னு சொல்லி கேட்குறாங்க. ஒரு பொருள் வந்து ஒரு எலக்ட்ரானை வந்து என்ன பண்ணுது? லீவ் பண்ணுது. அப்படிங்கிற பட்சத்தில் அது என்ன மாறும்? பாசிட்டிவாக மாறும், பாசிட்டிவ் போலாக மாறும். அதை தமிழ் என்ன சொல்கிறாங்க? நேர்மின். ஸோ ஆப்ஷன் ஏ 41st கொஷனுக்கு ஆப்ஷன் ஏ நேர்மின் இஸ் தி ரைட் ஆன்சர். சரிங்களா? அடுத்து பாருங்கள், 42nd கொஷின் பாருங்கள். மின் கடத்துத்திறனின் எஸ்ஐ அதாவது மின் கடத்துத்திறன் அப்படிங்கிறது இங்கிலீஷில் எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி. ஸோ அந்த மின் கடத்துத்திறனுடைய எஸ்ஐ யூனிட் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. எஸ்ஐ யூனிட்ங்கிறது என்னது? சீமன், அதாவது சீமன் பர் மீட்டர். இதுதான் வந்து ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேவா? அதாவது மின் கடத்துத்திறனுடைய எஸ்ஐ யூனிட் எதுன்னு கேட்டிங்க அப்படின்னா சீமன் பர் மீட்டர். ஸோ ஆப்ஷன் பி, அதாவது 42nd கொஷனுக்கு ஆப்ஷன் பி சீமன் பர் மீட்டர் இஸ் தி ரைட் ஆன்சர். அடுத்து 43rd கொஷின் வந்து பாருங்க, மின்சார உற்பத்திக்கு பயன்படக்கூடிய காந்தங்கள் வந்து என்னது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? என்னன்னு பாருங்க, சட்ட காந்தமா, மின்காந்தமா, டைனமோக்களா, இல்லை மார்க்ஸ் ஸ்ட்ரைஃப், இதுவான்னு கேட்குறாங்க. என்னது? ஸோ மின்சார உற்பத்திக்கு பயன்படக்கூடிய காந்தங்கள் என்ன காந்தங்கள்? டைனமோக்கள். சரிங்களா? ஸோ அப்போ வந்து 43rd கொஷின் மின்சார உற்பத்திக்கு பயன்படும் காந்தங்கள் எதுன்னு கேட்டீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி டைனமோக்கள் இஸ் தி ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட், எல்பிஜி அதோடைய விரிவாக்கம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னது? எல்பிஜி, சாரி எல்பிஜியில் எல்இஜி. ஓகேவா? இது எல்பிஜியோட ஃபுல் ஃபார்ம் என்னது? லிக்விஃபைட் பெட்ரோலியம் கேஸ். அது எல்பிஜியோட ஃபுல் ஃபார்ம். இது கொஷின் ராங்காக இருக்கு. எல்இஜி. சரிங்களா? அதோடைய விரிவாக்கம் தான். ஸோ எல்இஜியோட விரிவாக்கம் என்னது? லைட் எமிட்டிங் டியோட். என்னது? லைட் எமிட்டிங் டியோட். ஸோ ஆப்ஷன் டி லைட் எமிட்டிங் டியோட் இஸ் தி ரைட் ஆன்சர். எல்பிஜின்னு லிக்விட் பெட்ரோலியம் கேஸ், ஆனால் கொஸ்டினில் எல்இஜின்னு வந்திருக்கணும். எல்இஜி அப்படிங்கிறது லைட் எமிட்டிங் டியோடு. ஸோ 44th ஆப்ஷன் டி இஸ் தி ரைட் ஆன்சர். அடுத்து 45th கொஸ்டின் வந்து பாருங்க, எந்த துணைக்கோளை நிறுவியுள்ள இஸ்ரோ 4 டன் எடையுள்ள துணைக்கோள்களை ஏவும் திறன் பெறுகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா GSAT-19. ஸோ ஆப்ஷன் டி GSAT-19 இஸ் தி ரைட் ஆன்சர். சரிங்களா? எந்த துணைக்கோளை நிறுவியுள்ள இஸ்ரோ 4 டன் எடையுள்ள துணைக்கோள்களை ஏவும் திறன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த GSAT-19 அப்படிங்கிற துணைக்கோளுக்கு தான் இருக்குது. ஸோ 45th கொஸ்டினுக்கு வந்து ஆப்ஷன் டி GSAT-19 இஸ் தி ரைட் ஆன்சர். அடுத்து பாருங்க, இந்தியாவுடைய முதல் செயற்கைக்கோள் எதுன்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? நம்ம இந்தியாவுடைய முதல் செயற்கைக்கோள் என்னது? இது ரொம்ப ரொம்ப ஈஸி, எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஆன்சர் தான். என்னது? ஆரியபட்டா. ஸோ 46th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் டி ஆரியபட்டா இஸ் தி ரைட் ஆன்சர். சரிங்களா? ஆரியபட்டா தான் 46th கொஸ்டின், அதாவது இந்தியாவுடைய முதல் ஏவுகணை. அடுத்தது
47th கொஷின் வந்து பாருங்கள், 2016 ஜூன் 18 அன்னைக்கு இஸ்ரோ ஒரே சுமை தாங்கில் எத்தனை துணைக்கோள்களை விண்ணிற்கு அனுப்பி சாதனை படைச்சிருக்கு? அதாவது எப்போன்னு பாருங்கள், 2016 ஜூன் 18 அன்னைக்கு இஸ்ரோ ஒரே சுமை தாங்கில் எத்தனை துணைக்கோள்களை விண்ணிற்கு அனுப்பி சாதனை படைச்சிருக்கு கேட்குறாங்க. எத்தனை துணைக்கோள்கள்? 20 துணைக்கோள்கள். ஓகேங்களா? எத்தனை துணைக்கோள்களை விண்ணிற்கு அனுப்பி சாதனை படைச்சிருக்கு இஸ்ரோ? 20 துணைக்கோள்கள் அனுப்பியிருக்கு. ஸோ 47th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் டி இஸ் தி ரைட் ஆன்சர். அடுத்து பாருங்க 48th கொஸ்டின். டேஸ் என்பது சந்திரன் அரைவட்டத்திற்கு மேல் ஒளிரும் கட்டங்களை குறிக்குது. எது வந்து சந்திரன் வந்து அரைவட்டத்திற்கு சரிங்க மேல் ஒளிரக்கூடிய அந்த கட்டங்களை வந்து குறிக்குதுன்னு சொல்லி கேட்குறாங்க. எது? கிப்ஸ் அப்படிங்கிறது. சரிங்களா? கிப்பஸ், கிப்ஸில் கிப்பஸ். சரிங்களா? சூரியன் கிடையாது, வளர்ப்பிறை தேய்ப்பிறை கிடையாது, கிப்பஸ். அதுதான் வந்து சூரியன் அரைவட்டத்திற்கு மேலே வந்து ஒழிக்கக்கூடிய அந்த கட்டங்களை வந்து குறிக்கக்கூடிய ஒன்றா இருக்குது. சரிங்களா? 48th கொஷின். நெக்ஸ்ட் 49th பாருங்க, செயற்கை முறை ஆன்டிபயோட்டிக் மருந்துகளுக்கு எது எடுத்துக்காட்டு? என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. குளோரோஃபினிகாஸ், அதுக்கப்புறம் பெட்ரோசைக்ளின், சாரி பெட்ரோல டெட்ராசைக்ளின். சரிங்களா? தப்பாக கொடுத்துருக்காங்க, டெட்ராசைக்ளின். அதுக்கப்புறம் வந்து இரண்டும் சரியா எதுவும் இல்லையா? இரண்டும் சரி. அதாவது இந்த குளோரோஃபினிகாலும் கரெக்டு தான், டெட்ராசைக்ளினும் கரெக்டு தான். இரண்டுமே செயற்கை முறை ஆன்டிபயோட்டிக் மருந்துகளுக்கான ஒரு சான்று தான். ஸோ வந்து 49th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி இரண்டும் சரி இஸ் தி ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கூற்றை கவனி கொடுத்துருக்காங்க பாருங்க. என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. கார்பன் மோனோஆக்சைடு சுவாச பிரச்சனை வரும். இது கரெக்டாக? கரெக்ட். ஏன்னா CO கார்பன் மோனாக்சைடு அப்படிங்கிறது கொடுத்தா நம்மளுக்கு என்ன சஃபகேஷன் ஆகும், கொடுக்கக்கூடாது, சுவாச பிரச்சனை வரும். கரெக்ட். அடுத்து கார்பன் டை ஆக்சைடு உலக வெப்பமயமாக்குதல், இதுவும் கரெக்ட் தான். அடுத்து சல்ஃபர் டை ஆக்சைடு நைட்ரஜன் டை ஆக்சைடு வந்து அமிலமலை, அதாவது ஆசிட் ட்ரெயினுக்கு ஒரு ரீசனாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இதுவும் கரெக்ட் தான். அப்போ என்னது? எல்லாமே கரெக்ட் தான். ஸோ 15th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் டி அனைத்தும் சரி இஸ் தி ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க 51st கொஸ்டின். அதாவது கொழுப்புகள் ஸ்டீராய்டுகள் ஆகியவற்றின் தயாரிப்பிலும் கடத்திலும் பங்கு கொள்பவை எது? அதாவது அந்த ஃபேட், அந்த ஸ்டீராய்டு அதோட தயாரிப்பிலும் அதை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கும் எது வந்து ரொம்ப எசென்ஷியல், எது தேவையாக இருக்குன்னு சொல்லி பார்த்துருக்காங்க அப்படின்னா லைசோசோமா, சென்ட்ரியோலா, கோல்கை உறுப்பா, இல்லை எண்டோபிளாஸ்மிக் வலைதளமாக கேட்குறாங்க. இதில் எது? எண்டோபிளாஸ்மிக் வலைதளம். ஆப்ஷன் டி தான் வந்து 51st கொஸ்டினுக்கு வந்து கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க, மாஸ்டிகேஷன் அப்படிங்கிறது என்னது? மாஸ்டிகேஷன் அப்படிங்கிறது என்னது? அதாவது மெல்லக்கூடியது. நம்ம வந்து வாய்க்கில் சாப்பாடு போட்டு மெல்லுவோம் இல்லையா, அந்த மெல்லக்கூடியது தான் வந்து என்ன சொல்லுவாங்க? மாஸ்டிகேஷன் சொல்லுவாங்க. ஸோ ஆப்ஷன் டி மெல்லும் அல்லது ருசிக்கும் செயல் அப்படிங்கிறதா கரெக்டு. பல் நோய்ங்கிறது வேற, பல் பராமரிப்பு வேற, பற்களை பற்றிய படிப்புங்கிறது வேற. சரிங்களா? மாஸ்டிகேஷன் அப்படிங்கிறது மெல்லும் அல்லது ருசிக்கும் செயல். ஆப்ஷன் டி இஸ் தி ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் 53rd கொஸ்டின் வந்து பாருங்க. இலைகளின் மூலம் உடல்வெளி இனப்பெருக்கம் நடத்துவது என்னது? இலைகளின் மூலம் உடல் வழி இனப்பெருக்கம் நடத்துவது எதுன்னு கேட்குறாங்க. பிரயோஃபிலமா, பூஞ்சை, ஃபங்கஸா, இல்லை வைரஸா, பாக்டீரியாவா? ரொம்ப ஈஸி. என்னது? பிரயோஃபிலம். ஸோ இலைகளின் மூலம் உடல்வெளி இனப்பெருக்கம் நடத்துவது வந்து ஆப்ஷன் ஏ பிரயோஃபிலம் இஸ் தி ரைட் ஆன்சர். சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க, பிசிஜி எந்த நோய்க்கான தடுப்பூசி? பிசிஜி அப்படிங்கிறது வந்து எந்த நோய்க்கான தடுப்பூசி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எந்த நோய்? காச நோய், டியூபர்குலோசிஸ்க்கு தான். அதாவது காச நோய்ங்கிறது டியூபர்குலோசிஸ், அதுதான் பிசிஜி வேக்சின். டைஃபாய்டு அப்படிங்கிறது டெட்டானஸ் வேக்சின். ஓகேங்களா? மலேரியாவுக்கு வேறு வேக்சின் இருக்கு, காலராக்கு அதே மாதிரி தான். பட் பிசிஜி அப்படிங்கிறது எதுக்கான வேக்சின் பார்த்தீங்கன்னா டியூபர்குலோசிஸ், டிபி, காச நோய். ஸோ 54th வந்து ஆப்ஷன் ஏ இஸ் தி ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க, தக்காளி எந்த குடும்பத்தை சேர்ந்ததுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. எதனை கொடுத்துருக்காங்க? பேபேசியா, இல்லை வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொலானேசியா, இல்லை யூபோர்பியேசியா, இல்லை எதுவும் இல்லையான்னு கேட்குறாங்க. என்னது? சொலானேசி. என்னது? சொலானேசி. தக்காளி வந்து எந்த குடும்பத்தை சேர்ந்தது? ஆப்ஷன் பி சொலானேசி இஸ் தி ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க, பொருந்தா இணை. என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. மூட்டு வேர்கள் ஆலமரம், இது கரெக்டு, தப்பு. இது பொருந்தா இணை தான். அதுக்கப்புறம் பற்று வேர்கள்ங்கிறது வெற்றிலை, கரெக்டு. அடுத்து சுவாச வேர்கள் அபிசினியாங்கிறதும் கரெக்டு. உறிஞ்சி வேர்கள் ஹாஸ்டோரியாங்கிறதும் கரெக்டு தான். இப்போ இல்லை பொருந்தா வினை அப்படிங்கிறது என்னது? மூட்டு வேர்கள் ஆலமரம். ஸோ 56th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏ மூட்டு வேர்கள் ஆலமரம் இஸ் தி ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க, மாலைக்கண் நோய் அதாவது நைட் பிளைண்ட்னஸ், இது வந்து எந்த விட்டமினுடைய குறைபாடுன்னு சொல்லி கேட்குறாங்க. 57th கொஸ்டின். இதோடைய குறைபாடு விட்டமின் ஏ. ஸோ ஆப்ஷன் சி விட்டமின் ஏ இஸ் தி ரைட் ஆன்சர். சரிங்களா? ஸோ ஆப்ஷன் சி விட்டமின் ஏ தான் மாலைக்கண் நோயோடைய, அந்த விட்டமின் ஏ குறைபாடு தான் மாலைக்கண் நோய். விட்டமின் பி அப்படிங்கிறது வந்து என்னது?
பெரிபெரி. விட்டமின் சி அப்படிங்கிறது என்னது? ஸ்கர்வி அப்படிங்கிற நோய் வந்து விட்டமின் சியோட குறைபாடு. விட்டமின் B12 அப்படிங்கிறது வந்து அந்த ஒரு என்ன சொல்லுவாங்க, விட்டமின் B12 குறைபாடு இருந்துச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த கோபாலமைன் அப்படிங்கிற அது ஒரு குறைபாடாக இருக்கும் நம்ம உடம்புல. ஸோ அப்போ மாலைக்கண் நோய் வந்து எதோடைய குறைபாடாக இருக்கும்? ஸோ ஆப்ஷன் சி விட்டமின் ஏ அதோடைய குறைபாடு தான் மாலைக்கண் நோய். நெக்ஸ்ட் 58th கொஸ்டின் பாருங்க. அனோரெக்சியா என்பது என் நோயுடைய தொடர்புடையது? அனோரெக்சியாங்கிறது எதோட தொடர்புடையதுன்னு பாருங்க. தட்டம்மையா, இல்லை ரேபிஸா, காலராவா, மஞ்சள் காமாலையான்னு கேட்குறாங்க. ஸோ அனோரெக்சியா அப்படிங்கிறது ஆப்ஷன் சி மஞ்சள் காமாலை அந்த நோயுடைய தொடர்புடையது. நெக்ஸ்ட் பாருங்க 59th கொஸ்டின் வந்து பாருங்க. 5 உலக வகைப்பாட்டை முன்மொழிந்தவர் யாருன்னு கேட்குறாங்க. எனது அந்த 5 வேர்ல்டு கிளாசிஃபிகேஷன் இருக்கு இல்லையா? ஸோ அந்த 5 உலக வகைப்பாட்டை முன்மொழிந்தவர் யாருன்னு கேட்குறாங்க. லின்னேயஸா, இல்லை காஸ்போடா, அதுக்கு ஆர்ஹெச் விக்டேக்கரா, இல்லை அரிஸ்டாட்டலான்னு கேட்குறாங்க. யார்? ஆர்ஹெச் விக்டேக்கர். 59th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி ஆர்ஹெச் விக்டேக்கர் இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகே 6th கொஸ்டின் பாருங்க. பச்சையம் அற்ற யூகேரியாட்டிக் எதில் வந்து இருக்குது? அதாவது கிரீன் அந்த பச்சையம் அற்ற யூகேரியாட்டிக் எதுன்னு கேட்குறாங்க. முனிராவா, இல்லை வந்து புரோட்டிஸ்டாவா, இல்லை பூஞ்சைகளா, அனிமேலியாவான்னு கேட்குறாங்க. எது? பூஞ்சைகள். ஸோ பச்சையம் மற்ற யூகேரியாட்டிக் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் பச்சையம் கொண்ட யூகேரியாட்டிக் தான். பச்சையம் இல்லாத யூகேரியாட்டிக் அப்படிங்கிறது என்னது? ஆப்ஷன் சி பூஞ்சைகள், ஃபங்கஸ். இதான் வந்து 60 அதுக்கு பூஞ்சை, அதாவது பச்சையம் மற்ற யூகேரியாட்டிக் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா பூஞ்சைகள் தான். ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் 61st கொஸ்டின் பாருங்க. தேங்காயுடைய அறிவியல் பெயர் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. எது? தேங்காயோட அறிவியல் பெயர் என்னது? காக்கஸ் நியூசிஃபரா. சரிங்களா? தேங்காயுடைய சயின்டிஃபிக் நேம் என்னது? கோகோனட்டோட சயின்டிஃபிக் நேம் வந்து காக்கஸ் நியூசிஃபரா. 61st ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர். அடுத்து 62nd கொஸ்டின் பாருங்க. நீர் மற்றும் உணவுப் பொருளை கடத்தும் வாஸ்குலார் திசுக்களை உடையவை எவை? அதாவது நீரும் சரி உணவும் சரி கடத்தக்கூடிய வாஸ்குலார் திசுக்கள் வந்து என்னன்னு சொல்லுவாங்க கேட்குறாங்க. அதாவது மாஸ்கலா, தாலஸா, பெரணிகளா, எதுவும் இல்லைன்னு கேட்குறாங்க. ஏதோ ஆப்ஷன் சி பெரணிகள் இஸ் தி ரைட் ஆன்சர். அதாவது நீர் மற்றும் உணவுப் பொருளை கடத்தக்கூடிய வாஸ்குலார் திசுக்கள் கொண்டவை வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி பெரணிகள். ஓகேங்களா? ஓகே நெக்ஸ்ட் பாருங்க 63rd கொஸ்டின் பாருங்க. எந்த தாவரத்தின் விதைகள் உலகின் மிகச்சிறிய விதைகள்? சரிங்களா? எது சிறிய விதைகள்? ஆர்கிட் விதைகள். ஸோ எந்த தாவரத்துடைய விதைகள் உலகத்திலே மிகச்சிறிய விதைகள்னு கேட்டாங்கன்னா ஆர்கிட் விதைகள். ஆப்ஷன் சி ஆர்கிட் விதைகள் தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் 64th கொஸ்டின் வந்து பாருங்க. அதாவது மார்பு, மனிதனின் மார்பு எலும்புகள் எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? எவ்வளவு? 12 பேர்ஸ். பேர் மாதிரி கேட்டாங்கன்னா இதில் நான் எதுவுமே சொல்லலை. ஸோ பேருன்னு கேட்டாங்கன்னா 12 பேர்ஸ். இதே தனித்தனியாக அவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 24 ரிப்ஸ். 12 பேர்ஸ் ஆர் ரிப்ஸ் ஆர் 24 ரிப்ஸ். சரிங்களா? நார்மலாக கேட்டாங்கன்னா 12 பேர்ஸ். ஸோ 64th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் டி இஸ் தி ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் உலகில் அதிக எண்ணிக்கையில் காணப்பட உயிரினம் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பூஞ்சையா, வைரஸா, பாக்டீரியாவா, இது எல்லாமேவா? காமனாக எது தான்? பாக்டீரியா தான். ஸோ அதிக எண்ணிக்கையில் காணப்படக்கூடிய அந்த ஒரு ஆர்கானிசம் உயிரினம் எதுன்னு கேட்டிங்க அப்படின்னா 65th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி பாக்டீரியா இஸ் தி ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் 66th கொஸ்டின் வந்து பாருங்க. பூஞ்சைகள் எந்த செல் அமைப்பை வந்து கொண்டிருக்கு? அதாவது புரோட்டோசோவாவா, இல்லை யூகேரியாட்டிக்கா, இல்லை வந்து ப்ரோகேரியாட்டிக்கா, அந்த மாதிரி கேட்குறாங்க. எது? யூகேரியாட்டிக் தான். ஃபங்கஸ் அப்படிங்கிறது ஒரு யூகேரியாட்டிக் ஆர்கானிசம் தான். ஸோ பூஞ்சைகள் எந்த செல் அமைப்பை கொண்டுள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா 66th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பி யூகேரியாட்டிக் இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஆன்டிபயோட்டிக் மருந்தை கண்டுபிடித்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. யார் வந்து ஆன்டிபயோட்டிக்கை கண்டுபிடிச்சவங்க? அலெக்சாண்டர் ஃப்ளமிங். ஸோ 67th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பி அலெக்சாண்டர் ஃப்ளமிங் இஸ் தி ரைட் ஆன்சர். ஸோ ஆன்டிபயோட்டிக் வந்து அலெக்சாண்டர் ஃப்ளமிங் தான் கண்டுபிடிச்சிருக்காரு. ஓகேவா? நெக்ஸ்ட் அல்லியம் சட்டைவம் என்பதில் அல்லியம் அப்படிங்கிறது என்னது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒரு பேரின பெயரா, ஒரு சிற்றின பெயரா, வட்டார பெயரா, உலகளாவிய பெயரான்னு கேட்குறாங்க. இது என்னது? ஒரு பேரின பெயர். ஸோ 68th கொஸ்டினுக்கு அல்லியம் சட்டைவம் அப்படிங்கிறது அல்லியம் அப்படிங்கிறது ஒரு பேரின பெயர். 68th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏ இஸ் தி ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் 69th கொஸ்டின் பாருங்க. டெல்லியில் உள்ள இரும்பு தூள் எத்தனை ஆண்டுகள் வந்து பார்த்தோன்னா பழமையானவை? இரும்பு தூண். ஓகேங்களா? அந்த டெல்லியில் ஒரு இரும்பு தூண் அயன் இருக்கு இல்லையா, அது எத்தனை ஆண்டுகள் வந்து பழமையானதுன்னு சொல்லி கேட்குறாங்க. எத்தனை ஆண்டுகள்? 1600 ஆண்டுகள். அதாவது ஆப்ஷன் பி 1600 இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட்
17th கொஸ்டின் பாருங்க, பாராசூட்டுகளான பயன்படக்கூடிய பட்டு வகை வந்து எதுன்னு கேட்குறாங்க. மல்பரி பட்டா, டஸ்ஸர் பட்டா, முகா பட்டா, எரிப்பட்டான்னு கேட்குறாங்க. ஸோ இந்த பாராசூட்டுகளாக பயன்படக்கூடிய பட்டு வகை வந்து என்ன பட்டு? மல்பெரி பட்டு. ஸோ 17th கொஸ்டினுக்கு வந்து ஆப்ஷன் ஏ மல்பெரி பட்டு அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். அடுத்தது செரிகல்ச்சர் அப்படிங்கிறது என்னது? பட்டுப்பூச்சி வளர்ப்பு. சரிங்களா? செரிகல்ச்சர் அப்படிங்கிறது என்னது? பட்டுப்பூச்சி வளர்ப்பு. ஸோ அது செரிகல்ச்சர் அப்படிங்கிற 71st கொஸ்டினுக்கு ஆப்ஷன் என்னவா இருக்கும்? அப்போ ஆப்ஷன் ஏ பட்டுப்பூச்சி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? ஓகே, அடுத்து பாருங்க 72nd ஹைட்ரோஃபோபியா அப்படிங்கிறது என்னது? நீரை கண்டு பயப்படுதல். இதே நீரை கண்டு ரொம்ப ஆர்வமாக இருக்கிறது என்னது? ஹைட்ரோஃபிலிக்னு வரும். ஹைட்ரோஃபோபியான்னு இருக்கு இந்த இடத்துல. அப்படிங்கிறது நீரை கண்டு பயப்படுதல். நீரை கண்டு ஈர்த்தல் அப்படிங்கிறது ஹைட்ரோஃபிலியா வரும். ஃபோபியாக்கு போல ஃபிலியான்னு வந்தால் பற்றுதல், ஃபோபியானா பயப்படுதல். இப்போ ஹைட்ரோஃபோபியா அப்படின்னா என்னது? ஆப்ஷன் டி நீரை கண்டு பயப்படுதல். நெக்ஸ்ட் 73rd கொஸ்டின் பாருங்க, மருத்துவ வெப்பமானியில் உள்ள அதிகபட்ச வெப்பம் நிலை வந்து என்னதுன்னு சொல்லி கேட்குறாங்க. அதிகபட்ச வெப்பநிலை அப்படிங்கிறது என்னது? 42 டிகிரி செல்சியஸ் தான் கரெக்ட். ஸோ ஆப்ஷன் டி 42 டிகிரி செல்சியஸ் தான் மருத்துவ வெப்பமானியில் உள்ள அதிகபட்ச வெப்பநிலை. ஸோ 73rd கொஸ்டினுக்கு வந்து ஆப்ஷன் என்ன கரெக்டாக இருக்கும்? டி 42 டிகிரி செல்சியஸ் இஸ் தி ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் தனிச்சுழி வெப்பநிலை. ஓகே, தனிச்சுழி வெப்பநிலைன்னு என்னது? 0 கெல்வின் கரெக்டா? கரெக்ட். -273.15 டிகிரி செல்சியஸ் கரெக்டான கரெக்ட். ஸோ ஆப்ஷன் சி ஏ அண்ட் பி இஸ் தி ரைட் ஆன்சர். ஸோ தனிச்சுழி வெப்பநிலைங்கிறது 0 கெல்வினும் கரெக்ட் தான், -273.15 டிகிரி செல்சியஸும் கரெக்ட் தான். ஸோ ஆப்ஷன் ஏ அண்ட் பின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ கடைசி என்னது? 74th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி ஏ அண்ட் பி இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க 75th கொஸ்டின், அதாவது உணவிலிருந்து புரதத்தை பிரித்து செல்லும் உடலுக்கு வலு சேர்ப்பது எது? ஓகேவா? பிரித்து செல்லுக்கும் உடலுக்கும் வலு சேர்ப்பது. சரிங்களா? உணவிலிருந்து புரதத்தை பிரித்து செல்லுக்கும் உடலுக்கும் வலு சேர்த்துவது எதுன்னு சொல்லி கேட்குறாங்க பாருங்க. கோல்கை உறுப்புகள் தான். சரிங்களா? உணவிலிருந்து ஒரு புரதத்தை பிரிச்சுட்டு போய் ஒரு செல்லுக்கும் சரி அந்த உடலுக்கும் ஒரு வலு சேர்க்கறது எது அப்படின்னு கேட்குறாங்கன்னா கோல்கை அப்பேரட்டஸ், அதாவது கோல்கை உறுப்புகள். 75th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் டி இஸ் தி ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட், புற்றுநோயை உண்டாக்கும் ஸ்டைரின் என்ற நஞ்சு பொருளை கொண்டவையின் ரெசின் குறியீடு எதுன்னு கேட்குறாங்க. சரிங்களா? புற்றுநோயை உண்டாக்கக்கூடிய ஸ்டைரின் என்ற நஞ்சு பொருளை கொண்டவையுடைய ரெசின் குறியீடு எது? #4, #5, #6 or #7 கேட்குறாங்க. இந்த ஆப்ஷன் சி #6 இஸ் தி ரைட் ஆன்சர். இதுதான் புற்றுநோயை உண்டாக்கும் ஸ்டைரின் அந்த நஞ்சு பொருளை கொண்டவையுடைய ஒரு ரெசின் குறியீடு அப்படிங்கிறது. நெக்ஸ்ட், அதாவது ஹிஸ்டாமைன். ஓகேவா? அப்படிங்கிறது எதுன்னு கேட்குறாங்க. கிருமி நாசினியா, ஆன்டிபயோட்டிக்கோ, ஒவ்வாமை பாதிப்பு எது ஒன்று கேட்குறாங்க. இது என்னது? ஒவ்வாமை பாதிப்பு. ஹிஸ்டமைன் அப்படிங்கிறது என்னது? ஆப்ஷன் சி ஒவ்வாமை பாதிப்பு இஸ் தி ரைட் ஆன்சர். அடுத்தது எய்ட்ஸ் வைரஸ் எந்த ஜீனோமால் ஆனதுன்னு கேட்குறாங்க. டிஎன்ஏவா, ஆர்என்ஏவா, குரோமோசோமா, ஜீனா? எய்ட்ஸ் அப்படிங்கிறது ஹெச்ஐவி வைரஸ். அதில் வந்து என்ன ஒரு ஜீனோம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆர்என்ஏ ஜீனோம். ஆப்ஷன் பி தான் கரெக்ட். அது ஆர்என்ஏலேயே வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ. மொத்தம் 2 ஆர்என்ஏ, சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஆர் டபுள் ஸ்டாண்டர்ட். ஆனால் இங்கே வந்து எய்ட்ஸ் ஹெச்ஐவி வைரஸில் சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ தான் ப்ரெசென்ட் ஆகியிருக்கு. சரிங்களா? ஸோ 78th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பி ஆர்என்ஏ இஸ் தி ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் 79th கொஸ்டின் வந்து பாருங்க, சைட்டோபிளாசம் பிளஸ் உட்கரு ரெண்டையும் சேர்த்து நம்ம என்னவா சொல்லுவோம்? புரோட்டோபிளாசம். சரிங்களா? ஆப்ஷன் சி புரோட்டோபிளாசம். உள்ள இருக்க சைட்டோபிளாசம், உட்கரு எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மொத்தமாக என்ன சொல்லுவோம்? புரோட்டோபிளாசம். ஸோ 79th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி புரோட்டோபிளாசம் இஸ் தி ரைட் ஆன்சர். அதுக்கப்புறம் 80th கொஸ்டின் வந்து பாருங்க, உயிரி உலகில் மிகப்பெரிய பிரிவு எது? சரிங்களா? 80th கொஸ்டின், உயிரி உலகில் மிகப்பெரிய பிரிவு எது? பேருலகம். என்னது? பேருலகம். ஸோ 80th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பி பேருலகம் இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் 81st கொஸ்டின் வந்து பாருங்க, முட்டையில் எது வந்து அதிகம் இருக்கிறது? முட்டைனாவே ஒரு கம்ப்ளீட் சோர்ஸ் ஆஃப் புரோட்டீன், புரதம் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ முட்டையில் எது அதிகமாக இருக்குன்னு கேட்டாங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ புரதம், புரோட்டீன் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் 82nd கொஸ்டின் பாருங்க, பிரித்தெடுப்பவரின் நோய் அப்படின்னு சொல்லி எதை சொல்கிறாங்க? இது ஆஸ்துமாவா, ஆந்த்ராக்ஸா, டைஃபாய்டா, காலராவா? ஆந்த்ராக்ஸ். பிரித்தெடுப்பவரின் நோய்னு சொல்லி அழைக்கப்படுது ஆந்த்ராக்ஸ். ஆந்த்ராக்ஸ் அப்படிங்கிறது மெயின் எதுக்கு வரும்? பசுக்களுக்கு வரக்கூடிய நோய். ஸோ 82nd கொஸ்டினுக்கு பிரித்தெடுப்பு நோய் அப்படிங்கிறது ஆந்த்ராக்ஸ். ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர். அதுக்கப்புறம்
அமைதிப்பட்டு எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டுச்சுன்னு கேட்குறாங்க. அமைதிப்பட்டு எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டுச்சு? 1992. ஸோ 83rd கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏ 1992 இஸ் தி ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் 84th கொஸ்டின் பாருங்க. சுவாச வேர்கள் எந்த தாவரத்தில் வந்து காணப்படுது? அவிசினியாவா, வெற்றிலையா, சிறைசாந்தியமா, வல்லாரையா? அவிசினியா. ஸோ சுவாச வேர்கள் எந்த தாவரத்தில் காணப்படுகிறது பார்த்தீங்கன்னா 84th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏ அவிசினியா இஸ் தி ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் 85th கொஸ்டின் பாருங்க. மகரந்த சேர்க்கையாளர்கள் அப்படிங்கிறது எது? காற்றும் சேர்த்தும், நீரும் சேர்த்தும், பூச்சிகளும் சேர்த்தும். அப்போ இவை அனைத்தும் ஆப்ஷன் டி இஸ் தி ரைட் ஆன்சர். ஸோ மகரந்த சேர்க்கைக்கு வந்து எதெல்லாம் பயன்படுது? காற்று, நீர், பூச்சிகள் இவை அனைத்துமே பயன்படுது. ஸோ 85th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் டி இவை அனைத்தும் இஸ் தி ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் புகையிலையை மெல்லுவதால் என்ன வரும்? பட்குழிகள் தான் வரும். இப்போ வாயில தான் மெல்றோம் இல்லையா? ஸோ மவுத் கேன்சர், அந்த பட்குழிகள் இதுதான் வரும். ஸோ புகையிலை மெல்லுவதால் வரக்கூடியது என்னது? ஆப்ஷன் பி சி பட்குழிகள் வரும். சரிங்களா? சிகரெட்லாம் பிடிச்சோம் அப்படின்னா காச நோய் டியூபர்குலோசிஸ் வரும். நிமோனியாவும் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? இதில் என்ன கேட்கலாம்? புகையிலை. ஸோ ஆப்ஷன் சி பட்குழிகள் இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. 1623 இரு சொற்பெயரிடு முறையை அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. யார்? காஸ்பார்ட் பாகின். ஸோ ஆப்ஷன் சி காஸ்பார்ட் பாகின் தான் கரெக்டான ஆன்சர். அதாவது இரு சொற்பெயரிடு முறையை அறிமுகப்படுத்திய 1623 வந்து ஆப்ஷன் சி காஸ்பார்ட் பாகின் தான் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் 8th கொஸ்டின் பாருங்க. தேசிய குடற்புழு நீக்க தினம் அப்படிங்கிறது எதுன்னு கேட்குறாங்க. எது? தேசிய குடற்புழு நீக்க தினம் அப்படிங்கிறது November 19. தேசிய குடற்புழு நீக்க தினம் November 19. ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர். அடுத்து வைரஸை பற்றிய படிப்பு என்னது? நார்மலாக தெரியும், வைராலஜி. ஸோ வைரஸை பற்றிய படிப்பு என்னது? ஆப்ஷன் பி வைராலஜி இஸ் தி ரைட் ஆன்சர். அதுக்கப்புறம் இந்திய குடும்ப நலத்திட்ட கொண்டு வரப்பட்ட ஆண்டு எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 1951. சரியா? ஸோ 90ல் வந்து எனக்கு சொல்லி கேட்குறாங்க. இந்தியாவில் குடும்ப நலத்திட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு வந்து 1951. ஆப்ஷன் டி இஸ் தி ரைட் ஆன்சர். அடுத்தது மருந்துகளின் ராணி. ஓகேவா? மருந்துகளின் ராணி என்று எது அழைக்கப்படுது? பெனிசிலின். ஸோ 91st கொஸ்டினுக்கு வந்து ஆப்ஷன் பி பெனிசிலின் இஸ் தி ரைட் ஆன்சர். அடுத்தது 92nd கொஸ்டின் பாருங்க. முழுமையற்ற கருவுற்ற முட்டைக்கு என்ன பெயர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன பெயர்? உட்கரு கிடையாது, சூழ் கிடையாது, கேமெட் கிடையாது. அப்போ என்ன? ஜைகோட். ஸோ முழுமையடைந்த கருவுற்று முட்டைக்கு என்ன பெயர்? ஜைகோட். ஸோ 92nd கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏ ஜைகோட் இஸ் தி ரைட் ஆன்சர். பூச்சி உண்ணும் தாவரம். 93rd கொஸ்டின் பாருங்க. பூச்சி உண்ணும் தாவரம் வந்து எதுன்னு கேட்குறாங்க. சைக்கஸா, இல்லை வந்து மாசா, ஃபைனஸா, நெப்பந்தஸான்னு கேட்குறாங்க. ஸோ பூச்சி உண்ணும் தாவரம் என்னது? ஆப்ஷன் டி நெப்பந்தஸ் இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகே, 94th கொஸ்டின் வந்து பாருங்க. உலக கை கழுவும் தினம் எது? வந்து உலக கை கழுவும் தினம் October 15. ஸோ 18 கிடையாது, October 15. ஆப்ஷன் தப்பாக கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் டி இஸ் தி ரைட் ஆன்சர். உலக கை கழுவு தினம் October 15 கொண்டாடப்படுது. ஒரு டன் அப்படிங்கிறது எதற்கு சமம்? 95th கொஸ்டின் பாருங்க. 1000 kg. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் தி ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் 96th வந்து விட்டமின் சியோட இன்னொரு பேர் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. மாலிக் ஆசிட்ங்கிறது விட்டமின், அதாவது ஆப்பிள் இருக்கக்கூடிய ஆசிட், டாட்டாரிக் கிரேப்ஸில் இருக்கிறது. சிட்ரிக் வந்து விட்டமின் சி தான். அந்த விட்டமின் சி, அதாவது ஆக்சுவலாக சிட்ரிக் அமிலம் அப்படிங்கிறது வந்து அந்த விட்டமின் சி சம்மந்தப்பட்ட ஃப்ரூட்ஸில் இருக்கக்கூடிய ஆசிட். பட் விட்டமின் சியோட வேறு பெயர் வந்து அஸ்கார்பிக் அமிலம். ஸோ 96th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் அவரை செடி எந்த குடும்பத்தை சேர்ந்தது? எது? ஃபேஃபேசி. ஸோ அவரை செடி எந்த குடும்பத்தை சேர்ந்தது? ஃபேஃபேசி. ஆப்ஷன் ஏ தான் 97th கரெக்ட். தாவர உலகில் மிகச்சிறிய இலை, மிகச்சிறிய விதை என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க? தாவர உலகில் மிகச்சிறிய விதை எது? ஆர்கிட் விதை. நம்ம ஆல்ரெடி இந்த கொஸ்டினே பார்த்துருக்கோம். ஸோ 98th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏ ஆர்கிட் இஸ் தி ரைட் ஆன்சர். அடுத்து 99th கொஸ்டின் வந்து பாருங்க. 25 மில்லியன் ஆர்கிட் விதைகளுடைய எடை எவ்வளவுன்னு கேட்குறாங்க. 25 கிராம். ஸோ ஆப்ஷன் பி 25 கிராம் இஸ் தி ரைட் ஆன்சர். அதே மாதிரி 100th கொஸ்டின் பாருங்க. லாஸ்ட் கொஸ்டின். ஒரு தண்டுக்கு எடுத்துக்காட்டு என்னென்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. கிரை சாந்திமம், வல்லாரை, அவினீசியா, காட்டு ஸ்ட்ராபெரி. எது? வல்லாரை. ஒரு தண்டு, வல்லாரைங்கிறது தண்டு தான் இல்லையா? ஸோ அந்த ஒரு தண்டுக்கு எடுத்துக்காட்டு ஆப்ஷன் பி வல்லாரை இஸ் தி ரைட் ஆன்சர்.